இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவல் கோர் ஃபைட் டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் டெக்னிக் சி மோஷன். சி மோஷன் அப்படின்றது நீங்கள் லென்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னிக். ஸோ இதை வந்து நாம் சொல்கிறது ஃப்ளிக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தட் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சி மோஷன் அப்படிங்கிறது கீழேருந்து இப்படி மேலே கொண்டு வரதை தான் நாம் ஃப்ளிக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்பர் 2 டேப்பர். ஸோ டேப்பர்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு லைன் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த லைனை பிளெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் நம்ம டேப்பர்னு சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் பேசும்போது நீங்கள் கிரைண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதை இந்த மெத்தட் எப்படி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டேப்பர் அப்படின்னு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ரிஸ்ட் ஆக்ஷன் மட்டும் தான் மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ட்ரிம்மரை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் ரிஸ்ட் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கணும். நம்பர் 3 லாஸ்ட் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் மோஷன். ஸோ ஃப்ளாட் மோஷன் அப்படின்றது நீங்கள் ஒரு டீட்டெயிலிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட். அதை நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை மாய்ஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு மாய்ஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டீட்டெயில்டாக நீங்கள் ஸ்லோ மோஷனில் நீங்கள் கார்னர் டு கார்னர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுவீங்க. இதை தான் நாம் வந்து மாய்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்.